ஷார்ட் இந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். எல்லா விதமான கான்செப்டையும் நம்ம படிக்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இந்தியன் எக்கனாமியை நம்ம எப்படி பிரிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா 3 விதமான செக்டாரில் பிரிச்சு வச்சுருக்கோம். அது முதல் செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி 3 விதமான செக்டார் நம்ம பிரிச்சு வச்சுருக்கோம். ஒரு இது மட்டும்தான் இந்தியாவுடைய பொருளாதாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாடுகளிலும் இதே விதமான பேஸ்ல தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பிரைமரி செக்டார் இருக்கு, செகண்டரி செக்டார் இருக்கு, சர்வீஸ் செக்டார் இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எதுல இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் சர்வீஸ் செக்டார்ல தான் நம்ம என்ன செய்யறோம், அதிகமான அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்குமே 56% எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா சர்வீஸ் செக்டார் தான். ஏன் இந்தியாவில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறாங்க அப்படின்னா கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி நாம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் பண்றதுனால யாரும் இந்த செகண்டரி செக்டாருக்கோ இல்லை பிரைமரி செக்டாருக்கோ போறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த செக்டாருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் சர்வீஸ் செக்டார் தான். யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்தியாவில் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஆகாத காரணத்தினால தான் எல்லா பீப்புள்ஸுமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டார்ல தான் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இந்த 3 செக்டாரை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். குறிப்பா டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்ற பெரிய மேலை நாடுகள்ல நம்ம எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இந்த செகண்டரி செக்டாரை தான் அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றது எது அப்படின்னா இந்த பிரைமரி செக்டார் தான். ஸோ பிரைமரி செக்டார்ல இருந்துதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டா வரைக்கும் 46% இந்த பிரைமரி செக்டார்ல தான் அவங்க பொருளாதாரத்தை எடுத்துட்டு வரதா சொல்றாங்க. ஆனா அவங்க எந்த விதமான பொருளாதாரத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா செகண்டரி செக்டாரை தான் ஃபாலோ பண்றாங்க. ரைட். நம்மளுடைய பொருளாதாரம் எங்க இருந்து வருது அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ல தான் நம்மளுடைய பொருளாதாரம் வருது. இந்தியாவுடைய எக்கனாமியை நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா மிக்சட் எக்கனாமி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மிக்சட் எக்கனாமியுடைய ஃபார்முலா என்ன சொல்றோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் த கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியார் துறையும் பொருளாதாரத்துறையும் சேர்ந்து செயல்படுறது தான் நம்ம என்ன சொல்றோம், கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 செக்டாரையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கண்ட்ரி எந்த செக்டார்ல இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த கண்ட்ரி அந்த செக்டார்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். நாம கல்லூரிகளிலேயோ பல்கலைக்கழகங்களிலேயோ படிக்கிற மாணவர்கிட்ட படிச்சும் வேலைக்கு போகணும், படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும், படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சொல்ற ஒரு காரணத்தினால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செக்டார்ல இருக்கிறாங்கன்னா சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறாங்க. யாரும் செகண்டரி செக்டாருக்கோ பிரைமரி செக்டாருக்கோ போறதுக்கு இன்னைக்கான விருப்பங்கள் கிடையாது. ஸோ அதனால தான் சர்வீஸ் செக்டார்ல இருக்கு. ரைட். ஸோ இந்தியா பொருளாதாரத்தை 2 வழிகள்ல ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது மூலமா எந்த லெவலில் எக்கனாமி லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி. ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி தெரியல அப்படின்னா அந்த கண்ட்ரி நம்ம வெல்ஃபேர்ல இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜிடிபி அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜிடிபி சொல்றோம். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபி கண்டிப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிடிபியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பெர் கேபிட்டா இன்கம் தெரிஞ்சுக்கணும். பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா தனிநபர் வருமானம் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் கிளியரா சொல்லணும்னா இட் இஸ் ஆவரேஜ் இன்கம் தான். பெர் பர்சன் கூட சொல்லலாம். ஒரு நாட்டில் ஒரு தனிநபருடைய வருமானத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றதா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னா நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடும். சரியா? நேஷனல் இன்கம், ஜிடிபி, அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், இந்த 3ஐயும் வச்சுதான் அந்த கண்ட்ரி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம தேர்ட்ல பார்த்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா எக்கனாமி இஸ் a மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியாவுடைய பொருளாதாரம் எதுல இருக்கு அப்படின்னா மிக்ஸ்டு பொருளாதாரத்துல தான் இருக்கு. அதை கலப்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மிக்ஸ்டு எக்கனாமி இல்ல,